இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா பொய்யோ அதெல்லாம் கிடையாது சார். என் காலு கீழே சாணி இருக்குது. இப்போ அதை க்ளோஸ்அப்பில் வச்சிங்கன்னா அதில் 1000 புழு நின்றும். இதை நாங்கள் தினசரி நான் வரக்கூடிய நகராட்சி ஊழியர்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். அவங்க அதுக்கான ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க, அவ்வளோதான். அதோட அடுத்த நாள் காலைல வராங்க, குப்பைகளை மட்டும் வீட்டுக்கு வீடு தனித்தனியாக கொடுக்க சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. கோயிலுன்றது எல்லாருக்குமே பொது. அந்த கோயிலோட குப்பையை கூட வாராமல் அந்த குப்பையே புல்லு முளைச்சி அதில் எவ்வளோ செடி முளைச்சிருக்குதுன்றது ப்ரூஃப் நான் காட்டுறேன். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த கோயிலில் இப்போ பெயிண்ட் அடிச்சு 1 வாரம் கூட ஆகலை. அந்த செவரெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், ப்ரூஃப் எல்லாம் கண்ணு முன்னாடியே இருக்குது. நாங்கள் இப்போ மூக்க மூட முடியல என்னால் பேசுகிறன்றதுனால. இப்போ எனக்கு அவ்வளோ ஒரு கொம்படுது சார். கீழே சாணி, அந்த சாணி அப்படியே கூழு மாதிரி இருக்குது. இதே தெருவில் தான் சார் குழந்தைங்களும் போகிறாங்க, நாங்களும் போகிறோம், வயசானவங்களும் போகிறோம். ஒரு யூபர் ஒரு ரேபிடோ புக் பண்ணால் அந்த மலையில் நிற்கிறாங்க சார். எங்கள் வீடு அங்கே இருக்குது. ஒரு ப்ரெக்னன்சி லேடியிலேருந்து ஒரு வயசானவங்கலேருந்து யாருமே நடந்து வர முடியாதுன்றதால நாங்கள் யூபர் புக் பண்ணுறோம். இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே இங்கே டெலிவரி ஆகிடும் சார். சரிங்களா? நான் சொல்கிறது காமெடியாக நினைக்காதீங்க, எங்களோட ஆதங்கத்தை நாங்கள் கொட்டுறோம். ஏன்னா இதை தாண்டி தான் நாங்கள் போனோம். இதுலேயே 1000 இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு வருது. அது இல்லாமல் நகராட்சியிலேருந்து வரக்கூடியவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு பின்னாடி இருக்க ப்ராப்ளத்தை பார்க்குறாங்க, மொட்டை மாலில் இருக்கக்கூடிய டேங்க்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பார்க்குறாங்க. வாசலை தாண்டி தான் நாங்கள் உள்ளே போகணும். பிரச்சனை வெளியே இருந்து தான் உள்ளே வரப்போகுது. என் வீட்டு வாசல் நான் நிற்கிறேன்னா என் காலை வீட்டு வாசல் வெளியவே டெட்டாயில் போட்டு கழுவிட்டு தான் நான் உள்ளே போகணும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார் எங்களுக்கு. எங்கள் பிரச்சனைகளை தயவு கூர்ந்து எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். இப்போ நாளைக்கு வந்து பாருங்களேன், இந்த தெரு கிளீனாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த நாள் வந்து திரும்ப நாங்க இதே கவலையில இதே பிரச்சனையில தான் நாங்க இங்க நடமாடிட்டு இருக்கோம். மாடு ஆடு நிறைய இருக்கு சார். நீங்க இப்போ இந்த டைம்ல வந்ததுனால எல்லாம் வந்து அவங்கவுங்க ரூம்ல எல்லாம் கிடையாது, அவங்கவுங்க அந்த தெரு கார்னர்ல இதை பாருங்க, அங்க பாருங்க, லைவாவே பாருங்க. இது வந்து ஒரு மாட்டோட இதுவா பாருங்க, மாட்டு கொட்டகையாது, மெயின் ரோடு, மக்கள் நடமாடக்கூடிய இடம் சார் இது. சரிங்களா? நாங்க தெத்தி விட்டு நாங்க போனோம். மாடு சாப்பிடக்கூடிய அந்த டப்பா இங்க இருக்கும், அதை நவுத்தி வச்சுட்டு கார் எடுத்துட்டு போனோம். அதை நவுத்தி வச்சுட்டு நாங்க சைக்கிள் கொண்டு போனோம். உள்ள ஆம்புலன்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது தெரியுமா சார்? இதே தெருவில் எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க தெரியுங்களா? ஆம்புலன்ஸை நாங்க பேஷண்ட் சொந்தக்காரங்க வந்து முன்னாடி நிக்கணும். இதெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த ஆம்புலன்ஸ் நாங்க பத்திரமா கூட்டு போய் அவங்கள பத்திரமா நாங்க கூட்டு போற நிலைமை வந்திருக்கு சார் எங்களுக்கு. பையனை மாடு முட்டி கீழே விழுந்ததற்கு மாட்டின் சொந்தக்காரர், பெயர் சொல்ல விரும்பவில்லை, மாட்டின் சொந்தக்காரர் என்ன சொன்னாங்க? அடிக்கிறதுக்கு போறாங்க அந்த பையனை. பணம் விளையாடுகிறது அவங்களிடம். ஜனங்க பயப்படுறாங்க. மீறி கேட்டா மருந்து வச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்பட்டுங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் மனு கொடுக்க போறோம். நகராட்சியில் தெருவில் தினம் தினம் வாழ்வதே பெரிய கஷ்டமாக போய்விட்டது. குழந்தைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் படாத பாடுபடுகிறோம். மாடுகள் முட்டி நிறைய பேர் விழுந்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.